ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் இருக்கிற சந்தைக்கடைக்கு தான் வந்திருக்கோம். அமெரிக்காலையும் சந்தைக்கடை இருக்க தான் செய்யுது. நம்ம ஊரில் சந்தைக்கடை ஓப்பன் பிளேஸில் இருக்கும், பட் இங்கே வந்து ஒரு க்ளோஸ் ரூஃபில் இருக்கும். ஸோ வாரத்தில் 3 நாளைக்கு தான் இந்த கடை இருக்கும். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சண்டே ஈவினிங்குள்ளே முடிச்சிருவாங்க. தேர்ஸ்டே ஈவினிங் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் இருக்காங்களா, அவங்க வருவாங்க. அவங்க வர டைமில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தேர்ஸ்டே ஈவினிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மிச்ச நாட்களில் நம்ம ஆஃபீஸை முடிச்சுட்டு ஃப்ரைடேலே சில பேர் குக்கிங் காய்கறி வாங்கிடுவாங்க, இல்லை சாட்டர்டே சண்டே கூட ஷாப்பிங்க்கு வருவாங்க. ஸோ இப்போ நான் அப்படியே கடைக்கு வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டு என்ன காய்கறிலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு 2 வாரத்துக்கு ஒருக்க இல்லை 3 வாரத்துக்கு ஒருக்க கூட வருவேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் தான் கடை போடுறதுனால அந்த பொருட்கள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க, விற்று முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நான் இந்தியன் ஷாப்புக்கு போடுறத விட நான் இங்கே வரதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய வகை ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ஒரு மெக்சிகன் ஷாப்பாக இருந்தாலுமே நம்மளோட இந்தியன் வெஜ்ஜீஸ் இல்லை வந்து நம்ம இந்தியன் குக்கிங்க்கான வெஜ்ஜீஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ மேலே இருக்கிற செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜ்ஜீஸ் இருக்கும். நம்ம புதினா, கொத்தமல்லி, பேசில், கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நீளமாக இருக்கு இல்லையா, இது வந்து பீன்ஸ் ஸ்ப்ரவுட். இது வந்து நம்ம ஆம்லெட் இல்லை சாலட்லலாம் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோட காய்கறி என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிசில் ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ பிரிசில் ஸ்ப்ரவுட்ஸ் ஹெல்த்தியான வெஜிடபிள், அதுவும் சம்மர் டைமில் உங்களுக்கு இன்னுமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நான் மோஸ்ட்லி இந்த பிரிசில் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு பொரியல் இல்லை ரோஸ்ட் இல்லை பிரிசில் ஸ்ப்ரவுட் ரைஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். ஸோ அந்த வீக்குக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வெஜிடபிள்ஸை நான் வந்து ரிப்பீட் பண்ணாமல் ஒரு செட்டு வெஜ்ஜி முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு செட்டு வெஜ்ஜி அந்த மாதிரி எடுப்பேன். இல்லைன்னா போர் அடிச்சிடும். நம்ம வாங்குறதுக்கும் போர் அடிக்கும், குக் பண்ணவும் போர் அடிக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிச்சிடும். அடுத்து வந்து இந்த சாம்பாருக்கு முள்ளங்கி வந்து இந்த பிங்க் முள்ளங்கி நல்லாயிருக்கும். இந்த பெரிய வெள்ளை முள்ளங்கி பெருசாக இருக்கும், அது பொரியலுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயத்தாள், இதுதான் கீரை வகைகள்லாம். இந்த எனக்கு தெரிஞ்சது இந்த பேபி ஸ்பினாச், அப்புறம் இந்த சாடு அப்படின்ற கீரை வகைகள். பட் இதை தவிர்த்து நிறையா இந்த பீட்ரூட்டோட கீரை வச்சு கூட நிறையா சமைப்பாங்க. மிச்ச வகைகள்லாம் நிறையா இருந்தாலுமே நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு நான் ரிஸ்க் எடுத்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்கோலி இருக்கு இல்லையா, அதோட கீரை. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். ஸோ இதை வச்சு என்ன குக் பண்ணுவாங்கன்னு தெரியல. அடுத்து நிறைய வகை, ஒரு டைப் வெஜ்ஜியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 வகையான கத்திரிக்காய் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசான கத்திரிக்காய் இருக்கும். அதுக்கப்புறம் சின்னது கிடைக்கிறதுக்கு கஷ்டம் தான், பட் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகாய் வகைகள். ஸோ நம்மளோட நார்மல் சில்லிஸ், அப்புறம் வந்து இது வந்து பஜ்ஜி மிளகாய், காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பச்சை தக்காளி, இந்த காய் தக்காளி இருக்குல்ல, அதுதான். ஸோ இதுன்னு நினச்சி பார்த்தா இது வந்து பெப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தா எனக்கு அகைன் தக்காளி மாதிரி தான் இருக்குது. இந்த கேக்டஸ் வச்சு என்ன குக் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் எப்போவுமே கேக்டஸ் இங்கே இருக்கும். இந்த முள்ளுலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வகையான ஜுக்கினி இருக்குது. ஸோ ஜுக்கினி வச்சு நான் மோஸ்ட்லி வந்து சட்னி, அதுக்கப்புறம் கூட்டு, சாம்பார் இதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் நான் மோஸ்ட்லி இங்கே தான் வாங்குவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டு அதெல்லாம் வந்து $1 கொடுப்பாங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்தியன் ஷாப்புக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் வந்து கோவிடுக்கு அப்புறம் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த இன்ஃப்ளேஷனோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சவ் அப்படியே லைட் ஸ்கின்னாக இருக்கும்ல, இது வந்து அப்படியே டார்க்காக இருக்குது. ஸோ அதோட ஃபேமிலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம நம்பிலாம் வாங்கிட முடியாது. சில காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா கசக்க செய்யும், அதை எப்படி குக் பண்ணணும் கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸாகவே போய்க்கிறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதோட அந்த பாடு அப்படியே நம்ம அதை உரிச்சோம்னா பச்சை கொண்டக்கடலை கிடைக்கும். இதை வச்சு நம்ம குழம்பு இல்லை கிரேவி பண்ணால் நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்தில் வெந்துடும் இது. இங்கே பார்த்திங்கன்னா 2-3 வகையான வாழைக்காய் கிடைக்கும். ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இது நீளமான வாழைக்காய். இது வந்து எல்லா டைமுமே இங்கே வந்தால் கிடைக்கும்.
ஒன்று வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வாழைக்காய் இங்கே இருக்கும், அது அவியலுக்குலாம் வச்சா நல்லாயிருக்கும். பட் அது எப்போவும் இருக்காது, இருக்கிற டைமில் வாங்கிப்போம். இப்போ நான் வாங்கியிருக்க இந்த வாழைக்காயில் வந்து நம்ம தோரன் இல்லை வந்து அந்த ஃப்ரை எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து பீட்ரூட் பக்கத்தில் இருக்கிற காய் என்ன காயின்னு எனக்கு தெரியல. அது ஒரு முள்ளங்கி வெரைட்டி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பல வகையான குடமிளகாய் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உரிச்ச பூண்டு சின்ன டப்பா பெரிய டப்பா ரெண்டுமே இருக்குது. பெரிய டப்பாலாம் $20. காஸ்கோலையும் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், அப்புறம் கேபேஜ். இந்த கேரட்லேயே ஒரு 2-3 வகை இருக்கும், பேபி கேரட்ஸு உட்பட. அதுக்கப்புறம் செலரி ஸ்டிக்ஸு, அப்புறம் லெட்டஸ், ரோமன் லெட்டஸ், அப்புறம் ஐஸ்பர்க் லெட்டஸ் ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்கலிலாம் நம்ம இந்தியன் குக்கிங்க்குமே பொரியலுக்குலாம் சூப்பராகவே இருக்கும். இல்லை பேக் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. அதாவது ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்தியன் ஷாப்புக்கும் இங்கேயும். இப்போது கொத்தமல்லிலாம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஷாப்பை விட இங்கே இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 வாரத்துக்கு வரைக்குமே நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வெந்தயக்கீரை. ஸோ நல்ல சீசன் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய கட்டாக வச்சுருப்பாங்க. சீசன் இல்லாத போது இது மாதிரி சின்ன கட்டாக தான் இருக்கும், பட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு வெயில் இங்கே ஆரம்பித்ததுனால கண்டிப்பாக குக்கும்பர் சாப்பிட்றது நல்லது. நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் சரி கண் குளிர்ச்சிக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காலையும் 2-3 வகை இருக்கும். பட் பெருசாக போனோம்னா சில டைம் கசப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன வெள்ளரிக்காவை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாலடுக்கு இல்லை நம்மளோட தயிர் பச்சடிக்கு எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் காய்கறிகள் மட்டும் இல்லாமல் பழங்களுமே, எல்லா வகையான பழங்களுமே கிடைக்கும் உங்களுக்கு. சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதோட கம்மியான ரேட்டாக கூட கிடைக்கும். பட் நாங்கள் இங்கே காய்கறிகளுக்கு தான் மெயினாக வருவோம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகன் ஸ்பைசஸ், அப்புறம் ட்ரைடு ஃபிஷ்ஷு, டோஃபு, மெயினாக வாழை இலை, அதுக்கப்புறம் வந்து முழு தேங்காய் ஷெல்லோடு இருக்கு இல்லையா, முழு தேங்காய். அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அந்த முழு தேங்காய் வந்து நம்ம வாங்கினது அங்கேயே உடச்சி பார்க்கலாம். உடச்சி பார்த்து அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இன்னொன்று கூட அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். பில் போடுற இடத்துக்குள்ள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கூறாக வச்சுருப்பாங்க. காய்கறி மட்டும் இல்லை, பழங்களுமே வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜிஸ் சர்ப்ளஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு பெரிய பேஸ்கெட்டுக்கு, அதாவது கம்மி ரேட்டுக்கு ஒரு பெரிய பேஸ்கெட் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து மாவடு போட்டிருந்தபோது அது குட்டி மாங்காய் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இங்கே தான் நான் வாங்கினேன். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சுருப்பாங்க. நிறையா ஷெல்லோட இங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுலலாம் பாதாம் அப்படியே உடச்சி அந்த கொட்டையை உடச்சி உள்ளே இருக்கிற அந்த இதை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஃபீல்லாம் இங்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய நட்ஸ்க்கு கிடைக்கும். இப்போது பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, பில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த வரைக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேயே ஒரு பாதி வகையான இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் கிடச்சிரும். இதை தவிர்த்து இந்த புடலங்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் வந்து இந்தியன் ஷாப்பில் தான் கிடைக்கும். ஸோ அந்த விசிட்டு நம்ம தனியாக ஒரு வீக்கில் வச்சுட்டு அந்த மாதிரி கவர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டை அப்படியே சுற்றி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லாவரத்தோட சந்தைக்கடை இருக்குல்ல, அதோட மினி வெர்ஷன் சொல்லலாம். எல்லா வகையான கடைங்களும் இருக்கும். காய்கறியும் ஒரு 2 வகை காய்கறி கடை இருக்கும். அப்புறம் க்ராசரிஸ்க்கு ஒரு கடை இருக்கும். அப்புறம் அந்த லோக்கலாக இருக்கிற பீப்புளோட ஃபுட்டு வச்சு ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் வந்து ஃபிஷ் கடை, ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும். சிக்கன் கடை இருக்கும். அப்புறம் ஆமிஷ் பீப்புளோட பவுல்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறம் வாட்சுக்கு பேட்ரி மாத்திர கடை இருக்குது. அப்புறம் செருப்பு கடை இருக்கும், பேகு கடை இருக்கும், வீட்டு அலங்கார பொருட்கள் அந்த கடை இருக்கும், பெட் க்ரூமிங், பெட் ஷாப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா டைம் போகிறதும் தெரியாது. நான் டெலாவேருக்கு வந்த புதுசில் இந்த கடைக்கு வந்துட்ட பிறகு எனக்கு வந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ்லேயும் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குமா அப்படின்றது ஒரு நேட்டிவிட்டி ஃபீல் நம்மளுக்கு இங்கே வந்தோன்னே வரும். நீங்கள் அப்படியே சைடில் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே தெரியும். டெலாவேர் சுற்றி தண்ணி, அதாவது கோஸ்டல் ரீஜனாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ் வந்து நல்லாவே கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு இன்னுமே பெட்டராக இருக்கும் மிச்ச ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வாழ்கிற ஆக்டபஸ்லேருந்து அலிகேட்டர் வரைக்கும் எல்லா தண்ணீரில் வாழ்கிற வகைகளுமே இந்த கடையில் கிடைக்கும். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி என்ன மாதிரி கட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அது மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட் ஷாப் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாட் மட்டுமே கிடையாது, லஞ்ச் காம்போ தாலீஸ்லாம் கூடமே இருக்கும். சாட் வந்து இங்கே நாங்கள் எப்போவுமே வந்து சாப்பிட்ற இடம் தான். ஸோ டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டுகோ வாங்கிட்டு போவாங்க பெரிய பெரிய பேட்சஸாக வந்து. ஸோ இப்போ என்ன இருக்குது, இந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஜிலேபி இருக்கும். சுகர் சிரப்பில் போட்டது ஒன்று, அப்புறம் வந்து ஜாக்ரியில் போட்டது ஒன்று. இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து இந்த மாதிரி தாலீஸ்லாம் இங்கே சைடில் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டு தாலி மாதிரி இருக்கும். ஃபுட்டெல்லாம் இந்த மாதிரி நீட்டாக ரேப் பண்ணி டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு, ஏன்னா வந்து அதர் கண்ட்ரி பீப்புள் வந்து பார்த்துட்டு மெனுவில் என்ன அப்படின்னு கேட்பாங்களே, ஸோ அவங்களுக்கு ஈஸியாக பார்த்து வாங்கிக்கிறதுக்கு தான். நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னா, எனக்கு பிடிச்ச டபேலி, இது வந்து பாவ், பிளெயின் பாவ், இது வந்து கத்தி ரோல், சமோசா, இது வந்து மிர்ச்சி பஜ்ஜி. ஸோ எங்களோடையும் சேர்ந்து நீங்களும் இந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.